ஆயத்தோட தரிசனத்துக்கு போயிருந்தோம். தரிசனம் முடிச்சுட்டு நம்ம வெளியே வரும்போது அவங்களுக்கு இந்த மாதிரி பண்ணக்கூடாது, செய்யக்கூடாதுன்னு ஒரு மக்கள் இடத்துல ஒரு கண்ணோட்டம் ஒன்று இதாகுது. அது தெளிவுபடுத்தணும். இது இது சும்மா சொல்லுவாங்க. தர்மம் போடுறதுக்கு ஒரு வரைமுறையே கிடையாது. நீங்க உங்களுக்கு மனசு இருந்தா எப்பவும் போடலாம், எங்கேயும் போடலாம், எந்த சூழல்லையும் போடலாம், யாருக்கும் போடலாம். போய் போகும்போது செஞ்சு இது பண்ணிட்டு உள்ள அதெல்லாம் தரிசனம் கிடையாது. போயிட்டு வெளியே அகத்திய வந்தா பெருமான்ட்ட கேட்டுக்கோங்க. போட்டா அதோட போயிருமா பாக்கியம், நம்ம உள்ள இருந்து வாங்கி வந்த பாக்கியம் போயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் கிடையாது. பசியோட இருக்கிறவனுக்கு எப்ப செஞ்சாலும் புண்ணியம் தான். உங்களுக்கு கூட இருந்தாலும் வராத ஆற்றல் கூட உங்க பின்னாடி வந்துடும் தர்மம் போடையில. இருந்தாலும் அகத்திய பெருமான் திருவடி தொட்டு வணங்கி, நம்பிக்கை கிடையாது, இருந்தாலும் மற்ற எல்லாரும் சரி எல்லாருக்கும் தெரியறதுக்காண்டி இந்த கேள்வியை நம்மளும் வந்து அவர் திருவடி தொட்டு வணங்கி, திருத்தால் பணிந்து வணங்கி, அகத்திய பெருமான் திருவாயிலே இருந்து ஒழிக்கும் போது அது ரொம்ப உன்னதமானதா இருக்கும். இருந்தாலும் அப்படி விஷயங்கள் வந்து எல்லாருக்கும் ஏற்றுக்கொள்ள விஷயம் கிடையாது. அது மூடர்களோட நிலைப்பாடு. அது சொல்லி போட முடியாதவன் 2 பொம்பளை ஓதுனா, ஒரு பொம்பளைகிட்ட காசு போடுறதுக்கு மனசு இருக்காது, இல்லாட்டி ஒருத்தன்ட்ட இருக்காது. ஏய் வந்தா போட்டான்னா போயிடும் அப்படின்னு சொல்லி கிளப்பப்பட்ட விஷயங்கள் அது. அது அகத்திய பெருமான் திருவாயில் மலர்ந்து அருள்வார். எல்லாரும் கேட்டுக்கோங்க. நான் எதுக்கு சொல்றேன்னா, இயல்பா சபையில இருக்கோம், நமக்கும் என்ன தெரிஞ்சிருக்கு, அவர் பாடம் படிச்சுக்கிட்டு இருக்கோம் அவர்கிட்ட, நமக்கு தெரியணும்ல, அதுக்காண்டி கூடப்பட்ட விஷயம். நம்ம பாடம் படிச்சுக்கிட்டு இருக்கோம் அகத்திய பெருமான்ட்ட, அப்ப கொஞ்சமாச்சும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும்ல, அதனாலதான் அதை சொல்லிட்டு அவர் வாயில சொல்லுது. இறைவன் எங்கு அமர்ந்திருக்கின்றான், இறைவன் என்ன செய்து கொண்டிருக்கின்றான், இறை என்ன திசையை நோக்கி கொண்டிருக்கின்றான் என்கின்ற வினாக்களுக்கு விடையளித்த ஓர் நிலையே இதற்குரிய விடைநிலையாகும். இறை எங்கிருக்கின்றான்? யாம் உரைத்தவாறு முதலாவதாக தொடுத்த வினாவிற்குள்ளிருந்து தொடுத்த விடையே இதற்கும் விடையாக வருகின்றது. இறைவன் எங்கு அமர்ந்திருக்கின்றான்? தனக்குள் அமர்ந்திருக்கும் இறையை ஒருவன் தேடி தேடி அலைந்து அவன் அங்கிருக்கின்றான், இங்கிருக்கின்றான், எங்கே அமர்ந்திருக்கின்றான் என்று தேடி அலைந்து இறுதியில் அவன் உணர்வது என்ன? இது போன்ற ஞான சபைகளின் மூலமாக, ஞான பட்டறைகளின் மூலமாக, ஞான கூடங்களின் மூலமாக, ஜீவ சமாதிகளுக்கு சென்று அமர்ந்து அங்கு உரைப்பவன், ஞானியாக அமர்ந்து உரைப்பவனுடைய ஞான சொல் கேட்டு அவன் இறுதி நிலையில் அவன் உணர்ந்து கொள்ளும் நிலை என்ன? ஞான நிலை. அஞ்ஞான நிலை எங்கிருந்து பெறப்படுகின்றது? தன் தேடலிலிருந்து அல்ல, தன் சரீரம் தேடி அலைந்த தேடலில் இருந்து அல்ல, உள்ளுக்குள் இருந்து உணர்ந்து கொண்ட இறை தேடலால் அவன் உணர்ந்து கொண்டது சிவம் உள்ளிருக்கின்றார் என்று, சிவம் அவரவர்களுக்குள் இருக்கின்றார் என்று. இது முதலாவது. இது கிரியை நிலைகளை தாண்டிய, ஆலய வழிபாடுகளை தாண்டிய ஓர் உயர் உன்னத நிலையாகும். இந்நிலையை கற்றுக் கொடுக்கும் ஞானப்பட்டறை இது. இது ஒருபுறம் இருக்க, ஓர் மானிடன் பக்தி மார்க்கத்திற்குள் சென்று அவன் ஆலயத்திற்குள் சென்று வணங்குகின்ற பொழுது, ஆற்றலாக அவன் வணங்க செல்கின்ற பொழுதும், வணங்கிவிட்டு ஆலயம் விட்டு வெளிவருகின்ற பொழுதும், எத்தகைய வேலைதனில் தானமிடுவது, அங்கு அமர்ந்து தானம் பெறுவது என்பது அவனுடைய கர்ம ஊழ்வினை. அவ்வாலயத்திற்குள் சென்று தானங்கள் செய்ய வேண்டும் என்பது அவரவர்களுடைய கர்ம ஊழ்வினை. அக்கர்ம ஊழ்வினையை தீர்ப்பதற்குரிய நல்வாய்ப்பாய் அதனை பயன்படுத்தி கொண்டு ஆலயம் விட்டு வெளிவருகின்ற பொழுது தானம் செய்வது என்பது ஆலய வழிபாடுகளுக்கெல்லாம் மேம்பட்ட வழிபாடாக ஆற்றலாய் பெறுகின்ற பிரபஞ்ச ஆற்றலாகும் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். எத்துணை பெரிய ஆலயங்களுக்குள் சென்று வணங்கிவிட்டு வெளிவருகின்ற பொழுதும் எதற்காக வணங்கச் செல்கின்றோம்? எமக்கு இகலோகத்தில் நிம்மதி பெற வேண்டும் என்று ஒருவன் வணங்குகின்றான். யான் பொருளீட்டலில் உயர வேண்டும், என் இல்லால் என் மனைவி என் மக்கள்
என் சான்றோர் ஆன்றோரெல்லாம் உயர வேண்டும் என்று ஒருவன் வணங்கிவிட்டு வெளிவருகின்றான். ஒருவன் இப்பூவுலகம் நன்றாக இருக்க வேண்டும் என்று வழிபட்டு வெளிவருகின்றான். அவ்வாறு அவரவர்களுக்குரிய சிந்தைக்குள் எழக்கூடிய அறிவு நிலைகளுக்கு எட்டுகின்றார் போல் இறைவனை வணங்கிவிட்டு அவன் மேல் அத்துணை நிலைகளையும் தூக்கி எறிந்துவிட்டு வெளிவருகின்ற பொழுது, ஒருவன் கை நீட்டுகின்ற பொழுது தர்மமாக அவனுடைய ஒட்டுமொத்த அவன் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய அத்துணை நிலைகளையுமா அவன் கை நீட்டி பெற்றுவிட முடியும்? அவன் அங்கத்தில் அவன் அவ்வப்பொழுது வைத்திருக்கக்கூடிய அன்றைய நிலைப்பாட்டிற்குரிய தான நிலைகளில் இருந்து ஓர் நிலையை கொடுப்பது என்பது அற்புதமாக ஆலயத்திற்குள் சென்று வழிபட்டு வந்த அத்துணை புண்ணியங்களையும் மேலும் மேலும் புண்ணிய நிலைகள் சேர்ப்பதற்குரிய நல்வாய்ப்பாய் அதனை எடுத்துக்கொண்டு தானமிடுவதில் தவறில்லை. அது உள் செல்கின்ற பொழுதும் தவறில்லை, ஆலயம் விட்டு வெளிச்செல்கின்ற பொழுதும் தவறில்லை. எங்கு அமர்ந்திருப்பவனுக்கும் தானம் கொடுப்பது எத்தகைய தவறும் இல்லை என்று அகத்தியன் உரைத்து, தான தர்ம கைங்கரிய நிலைகளாலேயே ஒருவனுடைய கர்ம வினை படிப்படியாக அகலும் என்னும் நிலைதனை அகத்தியன் யாம் உரைக்கின்றோம் சீடர்களே. தான நிலைகள் தர்ம நிலைகளை கற்றுக் கொடுக்கும் ஞான பட்டறையில் அற்புதமாக எவ்வேளையில் தானம் செய்வது என்ற வினாவிற்கு அதற்கு கால நேர சூழல்கள் இல்லை. எப்பொழுதும் ஒருவன் தான தர்ம கைங்கரிய சிந்தனைகளோடு அமர்ந்திருக்கின்றானோ அவனிடம் பொருளீட்டல் இல்லை என்றாலும் தன்னிடம் சேர்ந்த பொருளீட்டலை சேருகின்ற பொருளீட்டலில் இருந்து இத்துணை அளவு தாரை வார்க்க வேண்டும் என்று அவன் நினைந்து கொண்டிருப்பதே ஒரு தர்ம நிலை, தான நிலை, கைங்கரிய நிலை என்றும் அகத்தியன் உரைத்து, அதற்குரிய புண்ணிய நிலைகளும் அவனுக்குள் இருப்பு வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்புதனை அவன் பெறுவான் என்றும் அகத்தியன் உரைத்து, நல் தான தர்ம கைங்கரிய நிலைதனை கற்றுக் கொடுக்கும் அருள் ஞான வழி கூடமாக, ஞான கல்வி கூடமாக, ஞான பல்கலைக்கழக கூடமாக இச்சபையில் வந்து அமர்ந்தோர் யாவரும் தானம் செய்து தர்மம் செய்து புண்ணியம் ஈட்டி கர்ம வினைகளை அகற்றி இத்தகைய இகலோகத்தில் இறையாக வளம் வர அகத்தியன் யாம் நல்லாசி வழங்கி அமர்ந்திருக்கின்றோம். வணக்கம்.